உலகெங்கும் வாழும் நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் பணிவான வணக்கங்கள். மகா கால பைரவரின் அருளாசி அனைவருக்கும் கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில் எல்லாம் வல்ல புகழும் முன்னேற்றமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்வோம். இன்றைக்கி நாம் ஒரு சிறப்பு பதிவாக, அதாவது நாளைக்கு, அதாவது 8 மார்ச் 2024 மகா சிவராத்திரி. இந்த சிவராத்திரின்றது பார்த்திங்கன்னா மாதம் மாதம் வரக்கூடிய சிவராத்திரி தான். ஆனால் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி. இந்த சிவராத்திரி அன்னைக்கு எல்லாருமே ஒரு பொதுவாக எல்லார்கிட்ட, சின்ன குழந்தைங்கக்கிட்ட இருந்து கேட்டால் கூட நம்ம சொல்ல, சிவராத்திரி அன்னைக்கு நம்ம கண் விழித்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது ஒரு உண்மை, இதில் ஒரு 100% உண்மை இருக்குது. முழிக்கணும். ஆனாலும் நம்மளுடைய மனமும் நம்மளுடைய உடம்பும் பார்த்திங்கன்னா அதற்கு இந்த வாழ்க்கை முறையில், இப்போ இருக்கக்கூடிய அந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விரைவான வாழ்க்கை முறையில் எல்லாருக்குமே அது மிக கடினமான ஒரு வேலையாக இருக்கும். நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு நான் ஆஃபீஸ் போகணும், அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு தொழில் செய்கிற இடத்துக்கு போகணும், இத்தனை வேலை இருக்குது. இதெல்லாம் நினச்சி பார்த்தாலே எனக்கு இப்படிலாம் நாங்கள் தவம் இருந்தால் தான் எங்களுக்கு வாழ்க்கையில் இறைவன் அருள் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முழுவதுமாக கிடையாது. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யணுன்றது எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது. இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நாளை வரக்கூடிய அந்த 8 மார்ச் 2024 நாளைக்கு வரக்கூடிய அந்த சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றது தான் இந்த பதிவே. மிகுந்த ஒரு பிரயத்தனையோடு நீங்கள் காலையில் இருந்து அந்த மறுநாள் காலையில் ஒரு 6 மணி வரைக்கும், நாளைக்கு காலையில் உங்களால் முடியாட்டிய, நாளைக்கு ஒரு சிறப்பான ஒரு சிவராத்திரியும் கூட, நிறைய பலன்களோட நிறைய யோகங்களோட வரக்கூடிய சிவராத்திரி தான் நாளைக்கு வருது. இந்த வருஷம் வரக்கூடிய சிவராத்திரி மிகுந்த யோகங்களோட வருது. ஏன்னா நாளைக்கு பிரதோஷம் வேற, வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு உகந்த தினம். சிவராத்திரின்றது அந்த அம்பாளும் சிவனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு பூஜை, 2 பேருக்கும் சேர்ந்து செய்யக்கூடிய பூஜை தான் அந்த சிவராத்திரி. இந்த நாள் அன்னைக்கு நீங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஈவினிங், அதாவது மாலை நேரம் 6 மணியிலிருந்து மேக்சிமம் எல்லாரும் எப்போ வேலை விட்டு வரீங்களோ உங்களுடைய சௌகரியங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வேலையெல்லாம், அன்றாட நடவடிக்கைகளை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு நைட்டு பொழுது, இரவு பொழுது ஒரு 10 மணியிலிருந்து மேக்சிமம் ஒரு 12:30 வரைக்கும், 1 மணி வரைக்கும் உங்களால் முடிஞ்ச ஒரு தியானத்தை கண்டிப்பாக பண்ணுங்கள். சிவன்றவர் பார்த்திங்கன்னா எப்போதுமே கர்மாவை அழிக்கக்கூடியவர். அவருடைய இப்போ நம்ம காத்தல், அழித்தல், உருவாக்குதல்ன்ற இந்த 3 தொழிலையும் செய்கின்ற அந்த பிரம்மா விஷ்ணு சிவனை தான் நம்ம வழிபாடு எப்போதுமே நம்ம சின்ன வயசுலேருந்து கதையாக கேட்டுட்ருக்குறோம். இன்றைக்கு அந்த சிவராத்திரின்ற ஒரு தினமாகப்பட்டவர் அந்த சிவனுக்கு உண்டான ஒரு நேரம். அந்த சிவன்றவரை அழித்தல், எல்லாருமே சொல்கிறாங்க சிவனை வழிபாடு செஞ்சால் நம்ம வாழ்க்கையே அழிஞ்சிரும், ஏன்னா அவர் அழிக்கும் தொழிலை பண்ணுறார் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு இதை சொல்லிகிட்ருக்குறோம். அது உண்மை கிடையாது. கர்மாவை அழிக்கக்கூடியவர், நம்மளுடைய கர்மாவை எல்லாம் அழிக்கக்கூடியவர் அந்த சிவன். எந்த அளவுக்கு நீங்கள் சிவனை வழிபாடு பண்ணுறீங்களோ உங்களுடைய கர்மாக்கள், நீங்கள் எந்த நேரத்தில் எந்த ஜென்மத்தில் நீங்கள் எந்த கர்மா செஞ்சிருந்தாலும், இல்லை உங்களுடைய மூதாதையர்கள் செய்த கர்மாக்கள் கூட அழியக்கூடிய நேரம்தான் இந்த சிவராத்திரின்ற ஒரு அற்புதமான தினம். இந்த நேரத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க, நீ ஒரு சிவனை நினச்சி இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணு, உனக்கு வேண்டிய பலன் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் சொல்லி கொடுத்தாதான் நம்மளுடைய அந்த கலாச்சார இது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு சென்று சேரும். உங்களால் முடிஞ்ச நேரம், இல்லை மேடம் இத்தனை நாள் இவ்வளோ நேரம் முழிச்சிருக்கணுன்றாங்க, அதெல்லாம் எங்களால் முடியாது, நாங்கள் பண்ணினாதான் எங்களுக்கு அந்த பலன் கிடைக்குமா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. உங்களால் எந்த அளவிற்கு முழிக்க முடியுதோ அந்த முழிச்சிருக்கிற நேரத்தில் ஊர்க்காரங்களை பற்றி, சொந்தக்காரங்களை பற்றி நீங்கள்
பேசாமல் இருந்தாலே போதும். அன்றைய பொழுது நீங்கள் சிவனை பற்றி மாத்திரமே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்திங்கன்னா மிக அற்புதமான ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் எதை நினைத்து வழிபாடு செய்கிறீங்களோ, நீங்கள் சிவன் 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 ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி கூட வழிபாடு பண்ணுங்க. இல்லை என்னுடைய கடன் அடையணும், என்னுடைய வாழ்க்கை முன்னேறணும், நீங்கள் எதை நினைத்து வழிபாடு பண்ணுறீங்களோ, எதை நினைத்து மனதார பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக ஒரு 100% அளவிற்கு உங்களுக்கு அது முழுமையாக கிடைக்கக்கூடிய அந்த பலனாகப்பட்டது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகா சிவராத்திரி இருக்க போகுது. அதனால் இந்த காலகட்டத்தில் வயதானவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு நாள் பொழுது வீட்லேயே அமர்ந்து, உங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியலைன்னா வீட்லேயே உட்காந்து நீங்கள் அந்த திருவாசகம் படிங்க. எந்த அளவிற்கு திருவாசகம் பண்ணுறீங்களோ, கண்டிப்பாக சொல்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய அந்த வலியாகப்பட்டது, வேதனையாகப்பட்டது, நிறைய முதியவர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வலியும் வேதனையும் வெளியில் சொல்லாமல் இருக்கிறாங்க. நான் எதற்கு வாழ்கிறேன், என்னால் இதுக்கு மேலே என்னை கடவுள் கூட்டு போக மாட்டாரா, என்னையே இன்னும் கடவுள் இன்னும் படைச்சி இவ்வளோ ஒரு தொந்தரவு கொடுத்துட்ருக்கிறாரு அப்படின்னு தன்னுடைய வலியும் வேதனையும் நிறைய சொல்லாமல் மனதுக்குள்ளேயே அவதிப்பட்டுருக்குறீங்க. அது எல்லாமே உங்களுக்கு அந்த ஒரு நாள் சிவராத்திரியில் நீங்கள் நினச்சது எல்லாமே இது ஒரு மிக பொன்னான நேரம். எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கேள்வி என்னென்னா, எனக்கு நடக்காதா, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை தீராதா, என்னுடைய வருமானம் கூடாதா, நான் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு போக மாட்டேனான்னு எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி அந்த ஒரு கேள்வி தான். அதற்கு நீங்கள் உங்களுடைய மனதார ஒரு பிரார்த்தனையை வைக்கணும். தெய்வம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது, தயாராக இருக்குது. நீங்கள் கேட்குறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை. அதனால் இந்த பதிவை நான் ஒரு சாதகமாக எடுத்துகிட்டு நீங்கள் தயவு செய்து எல்லாருமே மகா சிவராத்திரி அன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது சிவனை நினைத்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை நினைத்து பிரார்த்தனை செய்தாலே போதும். உங்களுக்கு உண்டான பலன்கள் எல்லாமே அதுவாக தானாக நடப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்கும். இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. இந்த சேனலில் பார்க்குறவங்க எல்லாருமே இந்த சிவராத்திரியை வழிபாடு செய்துட்டு எனக்கு மெசேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வழிபாடு செஞ்சோம், எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மாற்றம் இருக்குது. உங்களுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியோடு நடக்கக்கூடிய ஒரு நேரம், ஒரு புத்துணர்ச்சியோட வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த சிவராத்திரி அன்னைக்கு. இந்த சிவராத்திரி அன்னைக்கு அந்த சிவபெருமானின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில் எல்லாம் வல்ல அந்த இன்பங்களும் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற அந்த ஒவ்வொரு செயல்களும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு நானும் அந்த சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானை மனசார பிரார்த்தனை செய்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.